முருகப்பெருமான் தனது நெற்றிக் கண்ணில் தோற்றுவித்த குமரன் உன்னை கொல்வதற்காக வந்துள்ளான். உனக்கு ஏவல் புரிந்து வந்த தேவர்கள் இப்போது அவனுடன் தங்கியுள்ளனர். முருகன் திருச்செந்தில் நகரத்திலிருந்து புறப்பட்டு வந்து இப்போது உனது நகரத்தின் எல்லையில் பாடி வீடு அமைத்து தங்கியுள்ளான். இவை அனைத்தையும் நான் நேரில் கண்டேன் என்றார் நாரதர். நாரதரின் சொற்கள் சூரபத்மனை கொதித்தெழச் செய்தன. அருகில் இருந்த கோரன், உட்கோரன் என்ற 2 அசுரர்களை அழைத்தான். கடல்களுக்கு அரசனான வருணனை அழைத்து வர பணித்தான். அவர்கள் வருணனை சூரனிடம் அழைத்து வந்தனர். வருணனே, உனது கட்டுப்பாட்டில் உள்ள கடலை தாண்டி எமது எதிரிகள் எங்கனம் வீரமகேந்திரபுரத்திற்குள் நுழைந்தனர். நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று சினத்துடன் வினவினான் சூரன். மண்ணால் நிறைய பெற்ற இந்த பூமி முதலாக உள்ள உலகங்களை அரசாளும் மன்னனே, கேளுங்கள். பாம்பின் மீது பள்ளி கொள்ளும் திருமாலும் பிரம்மனும் இந்திரனும் ஆகிய அனைவரும் சூழ்ந்து வர கந்தவேல் விண்வழியே வந்தான் என்றான் வருணன். வருணனின் இந்த வார்த்தைகளை மண்படு புவனம் போற்றும் மன்ன கேள். புயங்க மீது கண்படு முகந்தன் வேதக் கடவுளர் தலைவனோடும் எண்படு துணைவரானோர் யாவரும் புடையிற் சூழ விண்படு நெறியில் சென்றான் வீர வேற்றடக்கை அண்ணல் என்று விண்வெளியாக வந்ததை நம் கண்முன்னே காட்சியாய் காட்டுகிறார் கச்சியப்பர். தமிழின் இன்பத்தை நன்றாக தெளிந்து உணர்ந்து